ஆதியாகமம் அதிகாரம் 21 வசனம் 1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். வசனம் 2. ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையிலே சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்து இருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரரை பெற்றாள். வசனம் 3. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். வசனம் 4. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். வசனம் 5. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயதா இருந்தான். வசனம் 6. அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். வசனம் 7. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவனுடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றான் என்றாள். வசனம் 8. பிள்ளை வளர்ந்த பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். வசனம் 9. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. வசனம் 10. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றான். வசனம் 11. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. வசனம் 12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். வசனம் 13. அடிமை பெண்ணின் மகன் உன் வித்தாயிருக்கிறபடியினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். வசனம் 14. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சேபுவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். வசனம் 15. துருத்தியில் இருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. வசனம் 16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். வசனம் 17. தேவன் பிள்ளை சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். வசனம் 18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். வசனம் 19. தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். வசனம் 20. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து இவ்விதத்திலும் வல்லவனானான். வசனம் 21. அவன் பார்வோன் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணினாள். வசனம் 22. அக்காலத்தில் அமலேக்கியனுக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகாலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உன்னுடன் இருக்கிறார். வசனம் 23. ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கு
தங்கியிருக்கிற இந்த தேசத்திலே தயவு செய்வேன் என்று இங்கேயே தேவன் பேரிலே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். வசனம் 24. அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். வசனம் 25. ஆனால் அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். வசனம் 26. அதற்கு அபிமெலேக், இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் இதை கேட்டேனன்றி இதற்கு முன்னே அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். வசனம் 27. அப்பொழுது ஆபிரகாம் ஆடுமைக்கையிலே கொண்டு வந்த அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். வசனம் 28. ஆபிரகாம் 7 பொன் நாட்டுக்குட்டிகளை தனியே நிறுத்தினான். வசனம் 29. அப்பொழுது அபிமெலேக் ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்குட்டிகள் இன்னத்திற்கு என்று கேட்டான். வசனம் 30. அதற்கு அவன், நான் இந்த துறவு தொண்டி குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்குட்டிகளை என் கையிலே வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். வசனம் 31. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியினால் அந்த இடம் பேர்சேபா எனப்பட்டது. வசனம் 32. அவர்கள் பேர்சேபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக் அவன் சேனாதிபதியாகிய பீகாலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வசனம் 33. ஆபிரகாம் பேர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். வசனம் 24. ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்.